ராம்நாட் இளைய மன்னரான நாகேந்திர சேதுபதி அவர்களை பற்றியும் அவருடைய மனைவியான சிந்து அவர்களை பற்றியும் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததை தொடர்ந்து அந்த அரண்மனையை பற்றியும் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. அந்த வகையில் அந்த அரண்மனையில் இருந்த ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. இளைய மன்னரான நாகேந்திர சேதுபதி தான் இப்போ டாக் ஆஃப் த டவுனாவே மாறிட்டாரு. இந்த நம்ம மூவிஸ்ல பார்த்த மாதிரி நம்ம சினிமால பார்த்த மாதிரியும் அண்ட் நிறைய கதைகள்ல கேட்ட மாதிரியும் இருந்த சில விஷயங்கள் இப்போ ரியலா பார்க்கும் போது என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஓவர் ஆக்ட்லாம் பண்ணாமல் ரொம்ப ரொம்ப ஹம்பிளான பர்சன் தான் இவர். ஸோ இவருக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்குங்க. நாகேந்திர சேதுபதி அவர்கள் செஞ்சு நிறைய விஷயங்கள் வெளிவராமலும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அரண்மனையை பற்றியும் ஒரு சில வரலாறுகளை பற்றியும் நமக்காக ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் பழங்காலத்தில் அவங்க ராஜாக்கள் ராணிக்கள்லாம் பயன்படுத்தின அந்த கிரீடம் இருக்குல்ல, அந்த கிரீடத்திலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அந்த கிரீடத்தை பற்றி ஏன் நம்ம இப்போ பேசுகிறோன்னா, இவருக்கு நடந்த அந்த திருமணத்துலேயும் அந்த கிரீடம் ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. சிந்து அவர்கள் அணிஞ்சிருந்த ஃபுல் அந்த சாரீ பார்த்திங்கன்னா 2 லட்சம் ரூபாய் மதிப்பு தானாம். ஆனால் காஞ்சிபுரம் பட்டுதானை தாண்டி நிறைய பேர் ஃபுல்லாக தங்கத்தால் ஆனது அப்படிலாம் கூட சொன்னாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லையாங்க. அதே மாதிரி ராணி சிந்து அவர்கள் அணிஞ்சிருந்த அந்த கிரீடம் அவங்களுடைய மாமியார், அதாவது நரேந்திர சேதுபதி அவர்களுடைய அம்மாவுடைய கிரீடம் தானாம். அதே கிரீடம் தான் இப்போ இவங்களுடைய திருமணத்துலேயும் போட்டிருந்தாங்க. ஸோ இது போல் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த மேரேஜில் நடந்த ஒரு சில விஷயங்களை நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோலையும் பார்த்துருந்தோம். இப்போ அந்த அரண்மனைக்குள்ளே வரலாம். கிட்டத்தட்ட 40 வருஷமாக அந்த அரண்மனை பூட்டியே இருந்திருக்குன்னு சொன்னால் நம்புறீங்களா? ஆனால் அதுதான் உண்மை. 40 வருஷமாக அந்த அரண்மனை பூட்டி தான் இருந்துதான். மறைந்த ராஜா குமரன் சேதுபதி அவர்களுடைய காலத்தில் அவரை ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னையிலையும் பெங்களூர்லேயும் வளர்த்துருக்காங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ். அதனாலேயே இந்த அரண்மனையை பாதுகாப்பு இல்லாமல் அப்படியே மூட விட்டுருக்காங்க. இருந்தாலும் அந்த ஊர் மக்கள்லாம் இருந்ததுனால எப்படியோ ஒரு வழியாக அதை எதுவுமே பண்ணாமல் பொக்கிஷமாகவே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. குமரன் சேதுபதி அவர்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம், அதாவது ஜனவரி 31, 1994 மேரேஜ் ஆன சமயத்தில் தான் அந்த அரண்மனையை ரெடி பண்ணி அங்கே தான் ராணி அவர்கள் வைக்கணும், நான் அங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த அரண்மனையை ஓப்பன் பண்ணாங்களாம். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அங்கே தான் இருக்காங்க. எப்படி குமரன் சேதுபதி அவர்களை சென்னையிலையும் பெங்களூர்லேயும் வளர்த்தாங்களோ அதே மாதிரி தான் நரேந்திர சேதுபதி அவர்களையுமே சென்னையிலையும் வளர்ந்தார். இப்போ தான் அவர் மன்னரை இங்கே தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போது அரண்மனையில் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்த குமரன் சேதுபதி அவர்கள் அங்கே இருந்த மக்களுக்காக குறிப்பாக அவர் நல்ல ஸ்போர்ட்ஸ் பிளேயராம். அதனாலேயே ஸ்போர்ட்ஸ்க்கு முக்கியத்துவம், கோவில்கள், சாப்பாடு, அங்கே இருக்கிற மக்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருந்திருக்காரு மறைந்த ராஜா குமரன் சேதுபதி அவர்கள். இந்த அரண்மனையில் நடுவில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது. அதை நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அந்த ஒரு இடத்துல இருந்து தான் எப்போவுமே ராணி அவர்கள் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம் அவங்களுடைய டேஸை. 1680 கட்டப்பட்டது தான் இந்த அரண்மனை. கிழவன் சேதுபதி அவர்கள் என்கிற விஜய ரகுநாத சேதுபதி அவர்களுடைய காலத்துல தான் இந்த அரண்மனை கட்டப்பட்டிருக்கு. இந்த அரண்மனை ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மண் கோட்டையா இருந்துதான், அதுக்கப்புறம் தான் கல்கோட்டையாவே மாறி இருக்கு. ராமநாதபுரத்துக்கே ஒரு அடையாளனா இந்த அரண்மனையை சொல்லலாம். இந்த அரண்மனையில நிறைய மறைக்கப்பட்ட மர்மங்களும் ரகசியங்களும் இருக்கு. அது எல்லாத்தையுமே இப்போ ஆட்சியில் இருக்க ராஜாவே ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இந்த அரண்மனையை ரெனிவேட் பண்ணி ரொம்ப அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டே இதை ஏற்றுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதை மியூசியமாக மாற்றி அரிய வகை பொருட்கள், ஆதி காலத்தில் யூஸ் பண்ண, அதாவது பழங்காலத்தில் ராஜாக்கள் யூஸ் பண்ண அந்த வால், இது எல்லாத்தையுமே பொக்கிஷமாக பாதுகாக்கிறாங்க. அண்டு அந்த காலத்தில் இருந்த நிறைய பேருடைய புகைப்படங்கள் அண்டு ஓவியங்கள்லாம் ரொம்பவே பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட்டு வருது. அந்த ஓவியங்கள்லாம் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, இப்போ இருக்கிற மாதிரி பெயிண்ட்லாம் இல்லாமல் அப்போ இருந்த வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் வச்சு தான் ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பெயிண்டிங்கில் அப்போ இருந்த ராஜாக்கள் ரொம்பவே ஆர்வம் காட்டி இருந்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டுடைய நெற்களஞ்சியம்னா தஞ்சாவூரை தான் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ரீசெண்டாக நடந்த ரிசர்ச்சில் நெற்களஞ்சியத்துக்கு ரொம்பவே பேர் போன நகரமாக மாறி இருக்காம் ராம்நாட். அதை யார் சொல்லியிருக்காங்கன்னா, இளைய மன்னரான நாகேந்திர சேதுபதி அவர்கள் தான் இப்போது ரீசெண்டாக சொல்லியிருக்காரு.
இதில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா, ஒரு ஊருக்கே தேவையான சாப்பாடு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்தையும் நம்ம வந்து சேமித்து வைக்க முடியுமா அந்த நெற்களஞ்சியத்தில். அதுவும் ஒரே ஒரு முறை அந்த அளவுக்கு சேமிக்கிற அளவுக்கு தான் அவ்வளோ பெரிய நெற்களஞ்சியமே இருக்காம். காலங்காலமாக மன்னர்கள் தான் இந்த அரண்மனையை ஆட்சி புரிஞ்சிட்டு வந்திருக்காங்க. இந்த அரண்மனையோட இன்னொரு முக்கிய சிறப்பம்சம் என்னென்னா, கடைசி வரைக்கும் ஒரே ஒரு ராஜா தான், அவர் இறக்குற வரைக்கும் ஒரே ஒரு ராஜா தான் இருக்கணுமா. அந்த ராஜா இறந்ததுக்கப்புறம் யார் அடுத்த ராஜாவோ அவர் முன்னாடி அவங்களுடைய இறந்தவங்களை கொண்டு வந்து வச்சு பெண்கள் யாருமே பார்க்கக்கூடாதாம் அந்த இறந்தவரை. அந்த காலத்திலேயே நாகேந்திர சேதுபதி அவர்களுடைய தாத்தா காங்கிரஸ் கட்சியிலையும் இருந்ததாகவும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்போவே அவங்களுடைய சொந்த சொத்துக்களை வச்சு தான் அங்கே இருந்த கோவிலாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையுமே கட்டி கொடுத்துருக்காங்க. அரண்மனை அப்படின்னாலே சுரங்கத்தில் நிறைய மிஸ்ட்ரி இருக்கும். அந்த மாதிரி இந்த அரண்மனையில் இருக்கிற சுரங்கத்தோடைய மிஸ்ட்ரி என்னென்னா, ரொம்ப குட்டியாக, அதாவது யாருமே போகாமல் ஒரே ஒருத்தர் மட்டும் படுத்துக்கிட்டே போகிற மாதிரி தான் நம்ம சுரங்கப்பாதையெல்லாம் படங்களில் பார்த்துருக்கோம். ஆனால் இதில் இருக்கிற ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா, 4 வழி, அதாவது மிக்ஸ்டாக இருக்குமா. அந்த வழியில் ஒரு குதிரையில் ஆள் உட்காந்து போகிற அளவுக்கு இந்த சுரங்கப்பாதைகள் இருக்குமாம். அந்த சுரங்கப்பாதைகளை எதுக்காக மன்னர்கள்லாம் அமைச்சிருக்காங்கன்னா, மற்ற நாட்டில் என்ன நடக்குது அப்படின்ட்டு, அண்டு நம்ம நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போதா, இல்லை மக்கள் ஊரில் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, இது எல்லாமே ரகசியமாக போயிட்டு வந்து பார்க்குறதுக்காக தான் அந்த வழியை அப்போ உருவாக்குனாங்களாம். இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, அந்த அரண்மனையில் நம்ம இப்போ வரைக்கும் வரலாற்றில் நினைவு கூர்ந்துட்டுருக்க கட்டபொம்மன் அவர்களை அடைக்கலம் கொடுத்தது இந்த ஒரு அரண்மனையில் தானா. அது மட்டும் இல்லாமல் கல்யாண மகால்ட்டு 8லேருந்து 9 அறைகளை கொண்டு இருக்க அந்த ஒரு அந்தப்புறத்தில் ராணிகள் தான் ஆட்சியும் புரிஞ்சிட்டு இருந்தாங்களாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்தப்புறம் ராணிகளுக்காக மட்டும்தான் அப்படின்றத வெளிப்படையாக சொல்லியிருக்காரு நாகேந்திர சேதுபதி அவர்கள். இந்த கல்யாண மஹாலில் தான் விவேகானந்த அவர்கள் வந்ததாகவும், அங்கே தான் இந்த சிக்காகோ மாநாடுக்கு அழைப்பு வந்ததாகவும், அதுவும் யாருக்கு, விவேகானந்தா அவர்களுக்கு கிடையாது, அந்த டைமில் ஆட்சியில் இருந்த பாஸ்கர சேதுபதி அவர்களுடைய பீரியடில் அவருக்கு தான் அழைப்பு வந்திருக்கு. ஆனால் அப்போ வந்து இல்லை எனக்கு பதிலாக நீங்கள் போங்கன்ட்டு விவேகானந்தா அவர்களை அந்த சேதுபதி அவர்கள் அனுப்ப, அதுவும் 1 லட்சம் கொடுத்தே அனுப்பிச்சிருக்காங்கன்னா பாருங்கள். அப்போவே 1 லட்சம்னா இப்போலாம் அதெல்லாம் மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் விவேகானந்தா அவர்கள் சிக்காகோக்கு போயிருக்காரு. இப்போ வரைக்கும் அந்த சிக்காகோவில் அவர் பேசின அந்த ஒரு பேச்சுக்கள் தான் மிகப்பெரிய புரட்சியாக பல பேர் மத்தியிலும் பேசப்பட்டு வருது. நம்ம இந்த வீடியோவுடைய ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம், ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ராணி இங்கேருந்து தான் அவங்களுடைய டேயை தொடங்குவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அது என்னென்னா, அரண்மனைக்கு நடுவில் ஒரு தங்க கோபுரமும் இருக்காம். அந்த கோபுரத்தை வணங்கிட்டு தான் ராணி இப்போ வரைக்கும் அங்கே மற்ற வேலைகளை ஆரம்பிப்பாங்களாம். இவ்வளோ பெரிய அரண்மனைகளை நம்ம படங்களில் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த அரண்மனையை நம்ம ஒரு படத்தில் தான் பார்த்துருப்போம். அதுவும் டிக்யூ அவர்களுடைய கிங்ஸ் ஆஃப் கோத்தா அப்படின்ற ஒரு படத்தில் தான் பார்த்துருப்போம். ஏன்னா டிக்யூ அவர்களை அவருக்கும், அதாவது நாகேந்திர சேதுபதி அவர்களுக்கும் அவங்களோட சிஸ்டருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அதனால தான் இந்த படத்துக்கு ஓகே பண்ணிட்டாங்களாம். அது வரைக்கும் அவங்க அப்பாவுக்கு இந்த ஒரு அரண்மனையை சினிமாவுக்கு விட்டு தான் அது மூலயமா வர பணத்தை வச்சு நம்ம பிழைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுடைய வரலாற்று, நம்மளுடைய பொக்கிஷத்தை பாதுகாக்கணுன்ட்டு அவர் இருந்த வரைக்குமே எந்த ஒரு படங்களுக்குமே அவர் வந்து ஓகே சொன்னதே கிடையாதாம் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு. சீமராஜா படத்துக்காக கூட வந்து கேட்டாங்களாம், நாங்கள் பேக்ரவுண்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம்லாம் கூட கேட்டாங்களாம். ஆனால் நோ சொல்லிட்டாங்களாம். இந்த ஒரு அரண்மனை கிட்டத்தட்ட 15 ஏக்கர் பரப்பளவில் கொண்டு இருக்கு. ஸோ வரலாற்றில் ஞாபகமாக இருக்கிற ஒரு முக்கியமான அரண்மனைன்னு கூட சொல்லலாம். ராமநாதபுரம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ராம்நாத் பேலஸை பார்க்காம வரவே மாட்டீங்க. நிறைய விஷயங்கள் அங்கே உள்ளே போக போக உங்களுக்கு ரொம்பவே ஈர்க்கவே ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த அந்தப்புறத்தில் உருவாக்கப்பட்ட அந்த தூண்கள்லாம் ஒரே ஒரு கற்களாலேயே ஆனதாம். ஸோ இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான். இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாது, இன்னும் எதை பற்றிலாம் போடலாம், எதை பற்றி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.